நேற்று கரோலின் இறை அழைத்தலை பற்றி பார்த்தோம். இன்று அதற்கு எப்படி அர்ப்பணிக்கிறார் என்று பார்ப்போமா? பிற்காலத்தில் குருவாகணுங்கிற எண்ணம் கரோலுக்கு அதிகமாக இருந்தனால குருத்துவம் என்ற திருப்பட்டமும் அந்த அருள் அடையாளத்தின் முழுமையான ஆயர் நிலையும் அவரை அதிகமாக உணர வச்சுச்சு. இறை அழைத்தல் உணர்ந்த கரோல் தன்னை எப்படி அர்ப்பணிச்சுக்கிட்டார்னு இன்னைக்கு பார்ப்போம். பிற்காலத்தில் குருத்துவம் என்ற திருப்பட்டமும் அந்த அருள் அடையாளத்தின் முழுமையான ஆயர் நிலையையும் அதனின்னும் பன்மடங்கு உயர்ந்த திருத்தந்த நிலையையும் அடைய கரோல் மருத்துவமனையில் பெற்ற தன் குருத்துவ அழைப்பை ஒரு நாளும் மறந்ததே இல்லை. 1942 அருள் பணியாளர் ஆகும் தன்னுடைய கனவை சுமந்துட்டு பயணித்த கரோலுக்கு பல சோதனைகள் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் 2ஆம் உலகப் போர் உச்சகட்ட காலம். பல குருத்துவ பயிற்சி நிலையங்களும் கல்லூரிகளும் மூடப்பட்டன. இருந்தாலும் அவர் தன்னுடைய இலக்கை கைவிடாம முயற்சிக்கிட்டே இருந்தார். இந்த நேரத்தில் தான் 1944 செப்டம்பர் 7 15 வயசுல இருந்து 50 வயது உள்ள அனைவரையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும்னு ஜெர்மன் போர் தளபதி கட்டளையிட்டான். இந்த சிறையிருப்புல இருந்து தப்பிக்க மாணவர்கள் மறைவான இடங்களை நோக்கி ஓடினாங்க. அப்போ எங்க தங்குறதுன்னு அறியாம நிறைய பேர் தவிச்சாங்க. அவங்களை அந்த மறைமாவட்ட ஆயர் தன்னோட இல்லத்துல மறைவான ஒரு அறையில தங்க வச்சாரு. அது 18 மாசம் நீடிச்சிச்சு. அங்கும் தன்னுடைய குருத்துவ கல்வியை கற்றுக்கொள்வதில் நம்முடைய கரோல் ஆர்வமா இருந்தாரு. இந்த சமயத்துல ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா மறைக்கல்வி மன்றங்கள் எல்லாத்தையும் தடை செஞ்சிச்சு. நிறைய பேர் மறைக்கல்வி கற்றுக்கிறதுல ரொம்ப தாமதமாச்சு. போர்க்காட்சிகள், சவால்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள்னு நிறைய சூழ்ந்து வந்துட்டே இருந்துச்சு. எல்லா போரும் முடிஞ்சிச்சு. குருத்துவ கல்லூரி எல்லாமே மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னோட இறையியல் படிப்பை அழகா முடிச்சாரு. தொடர்ந்து குருத்துவ நிலைப்பாட்டிற்கு முன்னேறி சென்றாரு. 1946 நவம்பர் 1 அனைத்து புனிதர்களின் திருநாளன்று கரோல் வைத்திவா குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவரிடம் விளங்கிய அறிவுத்திறனை கண்ட கர்தினால் சபியோகா இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அதே மாதத்தில் இவர் இறைபியல் முனைவர் பட்டம் பெற்ற இடத்திற்கே இவர் உயர்கல்விக்கு அனுப்பிச்சு வச்சார். 1948 வரை ரோமில் படித்த இவர் ஹாலந்து, பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் வாழ்ந்து புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில் பணியாற்றிய புனித சிலுவை ஜான் அவர் செய்த மேய்ப்பு பணிகளை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதில் முனைவர் பட்டமும் பெற்றார். அப்புறம் போலந்தில் இருக்கிற கிராக்கோவுக்கு வந்தார். அங்கே பக்கத்தில் இருக்கிற நியோஹோலிக் பங்கு பணியாளராக நியமிக்கப்பட்டார். சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் நடந்தே மூத்த குருக்களுக்கு உதவி செய்தார். அப்புறம் தத்துவியல் மற்றும் இறையியல் படிப்பை தொடர்ந்தார். அது மட்டுமல்லாமல் போலந்து நாட்டின் தலை சிறந்த யூனிவர்சிட்டியான லாப்லின் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணிபுரிந்தார். அதே நேரத்தில் கிராக்கோ நகர குரு மாணவர்கள் இல்லத்தில் அறநெறி மற்றும் இறையியல் பேராசிரியராக பணிபுரிந்தார். இவ்வளவு சிறப்புக்குரிய கரோல் வைத்திவா 1958 ஜூலை 4 திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் கிரக்கோவ் உயர்மறை மாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டார். பின்னர் பேராயர் யூஜினிஸ் பாசிக் இவரை 28/9/1958 கிரக்கோவில் உள்ள வாவல் பேராலயத்திற்கு உரியவராக நியமனம் செய்தார். பல்வேறு சிறப்பு பணிகளில் தன்மை முன்னிறுத்தி கொண்ட துணையாயர் வைத்திவா 13/1/1964 கிரக்கோ மற்றும் சப்செகண்டில் பேராயர் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் உயர்த்தப்பட்டார்.